அரபி எண்கள் 1 2. கிதாபுன் வாஹிதுன். கிதாபுன் என்றால் புத்தகம் என்று பொருள். வாஹிதுன் என்றால் ஒன்று என்று பொருள். இங்கு பெயரடை சொல் அல்லது அட்ஜெக்டிவ் என்ற அமைப்பை பெற்று கிதாபுன் வாஹிதுன் ஒரு புத்தகம் என்ற பொருளை தருகிறது. ஹுவ இலாஹுன் வாஹிதுன். அவன் ஒரே ஒரு இறைவன். அல் குர்ஆன் 16:51. ஷஜரத்துன் வாஹிதத்துன். ஒரு மரம். இங்கு ஷஜரத்துன் என்னும் சொல்லும் வாஹிதத்துன் என்னும் சொல்லும் பெண்பால் சொல்லாக சொல்லப்படுகிறது. கிதாபுன் கிதாபானி குதுபுன். கிதாபுன் புத்தகம், கிதாபானி இரு புத்தகங்கள். ஆனி என்றும் சுருக்கெழுத்தானது 2 என்பதை குறிக்கிறது. குதுபுன் புத்தகங்கள் பன்மை சொல்லாகும். அஹுன் அஹ்வானி இஹ்வானுன். அஹுன் சகோதரன், அஹ்வானி இரு சகோதரர்கள், இஹ்வானுன் சகோதரர்கள். உஹ்துன் உஹ்தானி அஹ்வாத்துன். உஹ்துன் சகோதரி, உஹ்தானி இரு சகோதரிகள், அஹ்வாத்துன் சகோதரிகள். இஸ்னானி என்றால் 2 என்று பொருள். கிதாபானி என்றால் இரு புத்தகங்கள் என்று பொருள். கிதாபானி இஸ்னானி என்றால் இரு புத்தகங்கள், 2 புத்தகங்கள், இரட்டை புத்தகங்கள், 2 புத்தகங்கள் என்று அழுத்தமாக சொல்வதாக ஆகிறது. உஹ்தானி இஸ்னதானி இரு சகோதரிகள். இஸ்னதானி என்னும் சொல்லானது 2 என்பதை குறிக்கும் பெண்பால் சொல்லாகும். ராசுன் வஜ்ஹுன் அன்ஃபுன் ஃபமுன். ராசுன் தலை, வஜ்ஹுன் முகம், அன்ஃபுன் மூக்கு, ஃபமுன் வாய். இந்த ஒற்றை உடல் உறுப்புகள் ஆண்பால் சொல்லாக சொல்லப்படுகிறது. ஐனுன் உதுனுன் யதுன் ரிஜ்லுன். ஐனுன் கண், உதுனுன் காது, யதுன் கை, ரிஜ்லுன் கால். இந்த இரட்டை உறுப்புகளான சொற்கள் பெண்பால் சொல்லாக சொல்லப்படுகிறது. அரபியில் ஒரு பெயர் சொல்லானது ஆண்பால் சொல்லா அல்லது பெண்பால் சொல்லா என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஐனுன் ஐனானி உயூனுன். ஐனுன் கண், ஐனானி இரு கண்கள், உயூனுன் கண்கள் பன்மை சொல்லாகும்.